உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், கும்பராசியில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். ராசி அதிபதி செவ்வாய் பலமாக 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் உச்சம் பெற்று இருப்பதும் சிறப்பு. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பாக்கியாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தரும். அதோடு அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்ப அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். புதிய வீடு மாறும் வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். விரயஸ்தானத்தை சனி நெருக்கிக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பதால் செலவில் சிக்கனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் நிகழலாம். யாருடனும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். 25/1/2026 பிற்பகல் 1:24 மணி முதல் 27/1/2026 மாலை 4:32 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகன் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது ரிஷபம். சத்துருஸ்தானம் எனப்படும் 6ஆம் இடமும் அஷ்டமஸ்தானம் எனப்படும் 8ஆம் இடமும் குருவால் பார்க்கப்படுவதால் கடன்கள் சற்று கட்டுக்குள் இருக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டும் அங்கீகாரமும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. ராசி அதிபதி சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகம் உண்டு. சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் செய்ய நேரலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பத்திரிகை, ஐடி துறைகளில் வேலை செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையில்லாத பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதால் மன அழுத்தம் அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் மனக்கவலையை தரும். ஓய்வு நேரம் குறைந்து அலைச்சல் அதிகரிக்கும். உணவில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். உணவில் கவனம் அவசியம். திடீர் சிந்தனை மாற்றங்கள் உங்கள் கவலைகளை ஏற்படுத்தலாம். பயணங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. 27/1/2026 மாலை 4:33 மணி முதல் 29/1/2026 மாலை 6:19 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமியை வணங்குங்கள், மங்களங்கள் கிடைக்கும். அடுத்தது மிதுனம். ராசியில் குரு இருந்தாலும் அவர் 7ஆம் இடத்துக்கு உரியவர் என்பதாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நண்பர்களால் உதவி உண்டு. பொதுமக்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேற்றுமை குறையும். ராசிக்கு அதிபதி புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. முக்கியமான கடமைகளை செய்து முடிப்பீர்கள். சொத்து விற்பனையால் லாபம் உண்டு. பொது வாழ்வில் கௌரவம் உண்டு. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலையில் மேலதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புண்டு. அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ளவும். எதிர்காரகன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். தொழிலில் முன்னெச்சரிக்கை தேவை. சிலருக்கு சற்றும் எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 29/1/2026 மாலை 6:20 மணி முதல் 31/1/2026 இரவு 7:49 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஆஞ்சநேயரையும் கருடனையும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அனைத்தும் வெற்றியாகும். அடுத்தது கடகம். தன குடும்பாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பது சிறப்பு. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உதவியும் அன்பும் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும். மூத்த சகோதரர்கள் ஆதரவு உண்டு. குறிப்பாக மூத்த சகோதரர்களின் ஆதரவு உண்டு. பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் ஏற்படாது. ஏதோ ஒரு விதத்தில் தேவையான நேரத்தில் பணம் கிடைத்துவிடும். முயற்சியின் பேரில் கடன்கள் வசூலாகும். சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடியேறும் வாய்ப்பு உண்டு. குரு விரயத்தில் இருப்பதால் சுபவிரயங்கள் உண்டு. பண விஷயங்களில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. ஆவணங்கள் இல்லாது யாரிடத்திலும் கடன் தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். பரிகாரம்:
அஷ்டமி திதியில் துர்க்கையை வணங்குங்கள், அனைத்தும் சரியாகும். அடுத்தது சிம்மம். செவ்வாய் மற்றும் சூரியன் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். போட்டித் தேர்வுகளில் கடும் பிரச்சனைக்கு பின் வெற்றி ஏற்படும். வெகு நாளாக கிடப்பில் போடப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நடக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள். கையில் ஓரளவு பணப்புழக்கம் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு. தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றியும், நினைத்த காரியத்தில் விரும்பிய விளைவும் ஏற்படும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உணர்வீர்கள். எதிரிகள் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகளை அவர்களால் எதிர்க்க முடியாது. ருணரோக சத்துருஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதை கவனத்தில் கொள்ளவும். அந்த கிரகங்கள் உங்கள் விரைஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியமும் அதிக அலைச்சலுக்கு பின்னாலும் அதிகமான செலவுக்கு பின்னாலும் தான் நடைபெறும். முன்னெச்சரிக்கையோடு செயல்படாததால் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அஷ்டம திசை நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சங்கடங்கள், வழக்குகள் உங்களை அலைக்கழிக்கலாம். பரிகாரம்: சிவன் சன்னதியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. பூர்வ புண்ணியம் மற்றும் திரிகோணஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் முக்கியமான கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய வாய்ப்புண்டு. எண்ணங்கள் நிறைவேறும். திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. தாய் வழி சொந்தங்கள் கை கொடுக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாறும் யோகமும் சிலருக்கு உண்டு. 6இல் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களை இட்டுச் செல்லும். உணவு எச்சரிக்கை அவசியம். விரைஸ்தானத்தில் கேது இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இப்போதைக்கு பெரிய அளவில் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். மனதில் கலக்கமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் இருக்கும். சிலருக்கு பெண்களால் எதிர்பாராத அவமானங்களும் பழிச்சொல்லும் நேரலாம். சர்ம நோய்கள், இரத்த அழுத்தம் முதலிய பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 25/1/2026 பகல் 1:25 மணி முதல் 27/1/2026 மாலை 4:32 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். அடுத்தது துலாம். உங்கள் ராசியில் உச்சம் பெறும் சனி கிட்டத்தட்ட உங்களுடைய 6வது ராசியில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் சாதகமாகும் காலம் வந்துவிட்டது. குறிப்பாக தொழில் முயற்சிகள் திருப்புமுனையை தரும். வணிக விரிவாக்கம் கை கொடுக்கும். லாபாதிபதி சூரியனுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதால், அதுவும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் தடையில்லாமல் கிடைக்கும். நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வருமானத்தை பெருக்கும் வழிகள் கிடைக்கும். அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் உண்டு. கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. 6 குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் பிறர் விஷயங்களை நீங்களாகவே அபிப்பிராயம் சொல்வதிலும் எச்சரிக்கையுடன் இருக்கவும். உங்கள் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் மன உளைச்சல் வரும். வேலை பளு அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 27/1/2026 மாலை 4:33 மணி முதல் 29/1/2026 மாலை 6:19 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது விருச்சிகம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். முயற்சிகள் பலிக்கும். தொழில் வணிகத்தில் மந்தநிலை மாறும். உடன் பிறந்தவர்கள் கை கொடுப்பார்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ராசிநாதன் உச்சம் பெற்றும் பலமாக இருக்கிறார். தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சோதனைகளை சாதனைகளாக மாறும். தேவையற்ற விவகாரங்களில் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்தினால் நேரம் வீணாகி கொண்டிருக்கும். எந்த வேலை முக்கியமோ அந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் ராகு போன்ற கிரக நிலைகள் அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தரவே செய்யும். சந்திராஷ்டமம் 29/1/2026 மாலை 6:20 மணி முதல் 31/1/2026 இரவு 7:49 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: எப்பொழுதும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். தன குடும்பஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் சிரமங்கள் இருக்காது. காரிய தடைகளும் தாமதங்களும் விலகும். எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்யும் ஆற்றல் பிறக்கும். தள்ளிப்போன காரியங்கள் முடிந்துவிடும். கடன் படிப்படியாக குறையும். வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை உண்டு. வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. நண்பர்களும் உறவினர்களும் துணை நிற்பார்கள். வணிகத்தில் விற்பனையில் இருந்த மந்தநிலை மாறி உற்சாகம் கிடைக்கும்.
ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் தனித்து நிற்கிறார். கேந்திராதிபதி தோஷம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதோடு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கவனிக்க வேண்டும். உங்கள் பேச்சு உங்களுக்கு சில நேரங்களில் எதிரிகளை உருவாக்கும், கஷ்டத்தை உருவாக்கி மன உளைச்சலை கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பரிகாரம்: விநாயகர் வழிபாடு நல்ல பலனை தரும். அடுத்தது மகரம். 12க்குரிய குரு 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல அமைப்பு. விரைய குரு மறைந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படும். அதோடு அதே குரு உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதால் வருமானத்தை அதிகரிக்கும் வழியையும் கொடுப்பார். பதவி மாற்றங்கள் உண்டு. அதில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்கும். ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருப்பது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதையும் நல்லவிதமாக சிந்திக்க வைக்கும். லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். இதில் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்படுங்கள். முன்கோபம் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். தடைகள் விலகும். அடுத்தது கும்பம். எல்லாவற்றையும் பெரிதாகவே நினைக்கும். உங்கள் நினைவு நிறைவேறும். ராசிக்கு 2 குரு பூர்வ ஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். வெகு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை விரைவில் தீரும். உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி வெற்றி பெறுவீர்கள். சில வசதியான வீட்டுக்கு மாற வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் அகலும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். ராசியில் ராகு 7இல் கேது இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தை நோக்கி நகரும் சனி இவைகள் எல்லாம் பிரச்சனைக்குரிய கிரகங்கள். விரயஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. குழப்பமான மனநிலையை தவிர்க்க முடியாது. தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளை அதிகப்படுத்த வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது மீனம். ராசிநாதன் கேந்திரத்தில் இருப்பதும் தனது இன்னொரு ராசியான தசம கேந்திரத்தை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் ஒன்றாக இருப்பதால் வணிகத்திலும் தொழிலிலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் அமர்ந்த கேது உங்கள் வெற்றியை நோக்கி முன்னேற்றம் செய்வார். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் வெல்ல உங்களை நோக்கி வருவார்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வங்கி, கடன் முதலிய வசதிகள் கிடைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு காலம் கணிந்திருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கை தேவை. நீதிமன்ற வழக்குகளில் காலம் விரயமாகலாம். பணமும் செல்வாக்கும் யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். உங்கள் சுயமுயற்சி மட்டுமே தேவை. பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மிகுந்த சங்கடங்களுக்கு உள்ளாவீர்கள். பணிச்சுமை அதிகரிக்கும். உற்சாகத்தை குறைக்கும்படியாக சில சம்பவங்கள் நடக்கலாம். பரிகாரம்: வயதானவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.